राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। बोलो यमुना मैया की जय। बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो भांडीर वट की जय। श्रीराम दीपावली ஆசீர்வாதங்கள். அழகான ஒரு நாள் இன்னைக்கு தான் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் வனவாசம் முடிந்து ஜோரா அயோத்தியாவுக்கு வந்த தினம். அவனை வரவேற்பதற்காகத்தான் அழகா தீபங்கள் எல்லாம் ஏற்றி வச்சார்கள் அயோத்தியாவில். அதனால் தீபாவளி. இன்னைக்கு தான் யசோத கிருஷ்ணனை கட்டி போட்ட நாள். தீபாவளி பக்ஷணம் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லி உரலோடு அவள் கண்ணனை கட்டி போட்ட நாள் இன்று. இன்னைக்கு தான் கேதார கௌரி விரதம். கௌரி தேவி கேதாரநாதன் உபாசனை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரதம் இருந்து பூர்த்தி பண்ண நாள் இந்த கேதார கௌரி விரதம். ஸோ இவ்வளவு அழகான முக்கியமான ஒரு நாள். இதில் நமக்கு பாண்டீர வடவிருஷத்தை பற்றி அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஜோரா ஆண்டாள் பாண்டி வடத்து உய்த்திடுமின்னு சொன்னேன் இல்லையா நேத்தி? எத்தனை பேர் கண்டுபிடிச்ச? பாசுரம் சொல்லிடுறேன். வண்ணம் திரிவும் மனம் குழைவும் மானமிலாமையும் வாய் வெளுப்பும் உண்ணலுராமையும் உள்மெலிவும் ஓத நீர் வண்ணன் என்பான் ஒருவன் தன்னந்துழாய் என்னும் மாலை கொண்டு சூட்டத்தனியும் பிலம்பன்றன்னை பன்னழிய பலதேவன் வென்ற பாண்டிவடத்து என்னை உய்த்திடுமின். ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்கிறா. உடம்புல கலரெல்லாம் மாறுறது, இந்த காதலில், விரகத்தில், தாபத்தில் உடம்பை பசலை நோய் வரும், உடம்பு வெளிர்த்து போயிடும் சொல்லுவாள். உடம்பு வெளிரிருக்கா பார் அப்படின்னும் அது மாதிரி ஆறுதான். மனம் குழைவும், மனம் வாட்டம் ஆயிடுறது. மானமிலாமையும், இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபிக்கும் பொழுது உலகத்தில் மானம் அவமானம் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏதோ சொல்லிட்டு போட்டோம் பைத்தியக்கார கூட்டம்னு அவளை ஒதுக்கி தள்ளிடுவோம். வாய் வெளுப்பும், வாயெல்லாம் வெளுத்து போயிடும் உடம்பு வீக்காகும் பொழுது. உண்ணலுராமையும், சாப்பாடு வேணும்னு தோணாது. கண்ணன் தானே ஆகாரம். மனசுக்கும் உடம்புக்கும் இந்திரியங்களுக்கும் வாழ்க்கைக்கும் ஆத்மாவுக்கும் கண்ணனை தவிர யார் நல்லா சூப்பர் சாப்பாடு போட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மனசுக்கு மனிதர்களாலே ஆகாரம் தர முடியுமா? மனுஷாளுக்கு மனசுனாலே தெரியாது, ரைட்? மனுஷாளுடைய மனசெல்லாம் தன்னை பற்றி தான் கவலைப்படும், ரைட்டா? இந்திரியங்கள், அவன் தானே ரிஷிகேஷன். ஒவ்வொரு இந்திரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ண அவனுக்கு தானே தெரியும். உடம்பு, அந்த உடம்பு அவ்வளவு சுகம் தரும். இப்போ கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், வாயால் பேசுகிறோம், நாக்கால் ருச்சிக்கிறோம், காலால் நடக்கிறோம், கையால் வேலை பண்ணுறோம். இந்த அவயவங்களுக்கு ஒரு ஆனந்தம் உண்டு இல்லையா? அது யார் தர முடியும்? கண்ணனை தவிர. அதனால்
அவனை தவிர வேற எதுவும் சாப்பாடு பிடிக்காது. உள்மெலிவும், உள்ளுக்குள்ள அப்படியே எல்லா விஷயமும் பற்றுதல் குறைஞ்சு போகும். கண்ணன் மட்டுமே பெருசுன்னு தோணி போயிடும். ஓதநீர் வண்ணன் என்பான் ஒருவன், கடல் வண்ணம் போல இருக்கக்கூடிய ஒருவன், அவன் சூட்டின தன்னந்துழாய் என்னும் மாலை கொண்டு, அவன் சூடி கலைந்த துளசி மாலையை கொண்டு வந்து மேலே சூட்டினா கொஞ்சம் இந்த நோய் மாறும். பிளம்பன் தன்னை பண்ணழிய வென்ற, பலதேவன் பிரலம்பாசுரன வதம் பண்ண பாண்டி வடத்து என்னை உய்த்திடுமின், அந்த பாண்டி வடத்தில் பாண்டீர வட்டில் என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு ஆண்டாள் புலம்பரா. வண்ணம் திரியும் மனம் குழைவும் மானமிலாமையும் வாய் வெளுப்பும் உண்ணலுராமையும் உள்மெலிவும் ஓதநீர் வண்ணன் என்பான் ஒருவன் தன்னந்துழாய் என்னும் மாலை கொண்டு சூட்டத் தணியும் பிளம்பன் தன்னை பண்ணழிய பலதேவன் வென்ற பாண்டிவடத்தென்னை உய்த்திடுமின். நாச்சியார் திருமொழியில் 12ஆம் பத்து 7ஆம் திருமொழி இப்படி காண கிடைக்கிறது. சூப்பரில். அந்த பாண்டி வட்டம், அதுதான் இந்த அக்ஷய வட்டம் அப்படின்னு சொல்லி எது சொல்லிட்டு இருந்தேன். பாண்டீரவனம். இதுலேருந்து இன்னொரு பக்கம் போனால் ஒரு பாண்டீரவனம் இருக்கு. அதோட விஷயம் அப்புறம் சொல்கிறேன். நான் 2 பாண்டீரவனம் உண்டா அப்படின்னா, இந்த கிருஷ்ணலீலா ஒவ்வொரு சுத்திரேகத்துக்கும் உண்டு, ஒவ்வொரு கல்பத்துக்கும் உண்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இடம் மாறும். இப்போ எப்படி இந்த ராமாயண விஷயங்களில் பார்த்தோம்னா ஜட்டாயு மோக்ஷம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு இல்லையா. திருவனந்தபுரத்தில் ஒரு ஜட்டாயு மோக்ஷம் உண்டு. அப்புறமா நாசிக் அங்கே ஒரு ஜட்டாயு மோக்ஷம் உண்டு. அதுக்கப்புறமா நம்ம பத்ராச்சலம் அங்கே ஒரு ஜட்டாயு மோக்ஷம் உண்டு. அதுக்கப்புறமா நம்ம சென்னை பக்கத்தில் திருப்புட்குழி அங்கே ஒரு ஜட்டாயு மோக்ஷம் உண்டு. நிறைய உண்டு. ஸோ எல்லாமே ஒவ்வொரு கல்பத்தில் நடந்த ராமாயணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்லாம் மாறும். அந்த மாதிரி இதுவும் பாண்டீரவட்டம், அதுவும் பாண்டீரவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம நேத்தியே பார்த்தோம், கண்ணன் ராதாராணி எல்லாம் மல்யுத்தம் பண்ணி விளையாடின இடம் இந்த பாண்டீர வட்டம் அப்படின்னு பார்த்தோம். சரியா? சில டைம் கண்ணன் என்ன பண்ணுவான், இந்த பாண்டீர வட்டத்துக்கு மேலே நின்றுட்டு இப்படி மரத்துக்கு கீழே நின்றுட்டு அவ்வளோ அழகாக வேணுகானம் பண்ணுவான். ராதையெல்லாம் பைத்தியம் பிடிச்சி ஓடி வந்துடுவாள். அவளும் தோழிகளுமா கண்ணிடத்தில் வந்தோடனே கண்ணனோட ஆனந்தமாக விளையாடுவார்கள். இதான். ஸோ ஆண்டாள் சொன்ன அந்த பாண்டி வட்டவிருட்சம் இதுதான். அதாவது முன்னாடி அவ்வளோ பெருசாக இருக்குமா, இப்போ சின்னதாக இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு தபோவனம்னு ஒரு இடம் இருக்குது. கோபி காட்டா அப்படின்னு சொல்லுவாள். தபஸ்யாஸ்தலி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடம் அப்படி காமாக இருக்கும். நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன். அங்கே ஒரு லெவல் வரைக்கும் தான் வண்டி போகும். இந்த அக்ஷயவட்டம் இந்த இடத்துலையும் கொஞ்சம் தள்ளி அது தப்போவனம். அப்படியே அமைதியாக இருக்கும். நிஜமாவே அது வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நான் வீடியோ எடுத்திருக்கேன், போடுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்போ இந்த தபஸ்யாஸ்தலி தப்போவனம் கோபிகைகள்லாம் காத்தியாயி விரதம் இருந்தது இந்த இடத்துல அப்படின்னு இருக்கு. இந்த கோபிகள்லாம் இங்கே தான் டெய்லி விரதம் இருந்தால் அவள் கடைசி நாள் குளிக்கிறது சீர்காட்னு ஒரு இடம் இருக்குது. தள்ளி போகணும் இன்னும் கொஞ்சம். நம்ம பிருந்தாவனத்தில் ஒரு சீர்காட் இருக்குது. இது இல்லாமல் சீர்காட்னே தனியாக ஒரு இடம் இருக்குது.
அந்த கோபிகள்லாம் கடைசி நாள் அங்கே போனால் அங்கே தான் காத்தியாயினி தேவி கோவில்லாம் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் பார்த்துருக்கேன், இந்த இடமும் பார்த்துருக்கேன். ஸோ கோபிகைகள்லாம் காத்தியாயினி விரதம் இருந்தது இந்த தப்போவனம். இந்த இடத்துல அழகா ஒரு கிருஷ்ணன் உண்டு, தேமே ரொம்ப அழகாக. நாங்கள் போகும்பொழுது அங்கே வந்து சாதுக்கள்லாம் இருந்தால் நாங்கள் எவ்வளோ பேர் போனோம். உடனே எங்களுக்காக அவள் ஏதோ பிரசாதம் கொடுத்து முடிச்சு விட்டா, டால் கிச்சடி. நாங்கள் வந்திருக்கோம், திருப்பியும் பண்ணி நிறைய அள்ளி கொடுத்தா. நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். நிஜமாகவே அவளுடைய அந்த மனசு எனக்கு இன்றைக்கும் மறக்கவே மறக்காது. அவ்வளோ அழகாக காய்கறிகளை கட் பண்ணிட்டு ரொம்ப நிஜமாகவே கேன் ஃபீல் இட். தேமேன்னு இருக்கும். பெரிய அவள் பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாள். சுற்றி வர வயக்காடு, நடுவில் ஒரு மேடு, ஒரு ஓரத்தில் யமுனா. என்ன இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அது. ஸோ அங்கே ஒரு கிருஷ்ணன் உண்டு, ராதா குஞ்ச பிஹாரி அப்படின்னு பேர். ஸோ இது ஒரு இடம். ஸோ அக்ஷயவட்டம், அது பாண்டீரவட்டம், அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனால் தப்போவனம். 1 கிலோமீட்டர் தள்ளி வச்சுக்கோங்க, 3 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் அந்த அக்ஷயவட்டத்துலேருந்து இங்கே. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா கதி பீமா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கதி பீமா தான் எக்ஸாக்ட் ஸ்பாட் ஆஃப் பிரலம்பாசுர வதம். பிரலம்பன் ஒரு சந்தர்ப்பத்தில் கன்றுகளெல்லாம் மேய்த்து கொண்டு இந்த அக்ஷயவட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் கண்ணன் பலராமன் இவெல்லாம் விளையாடிட்டு இருந்தார். அப்போ இந்த கண்ணுக்குட்டிகள் போர் அடிக்கும் இல்லையா, பசங்க ஜாலியாக விளையாடுவா. நம்மளாம் சொல்லுவோம் பொறுப்பே கிடையாது, விளையாடிட்டே இருக்காங்க. விளையாட்டுமே என்ன, இப்போ நீங்களும் விளையாடுங்களே. அதாவது லைஃப் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சின்சியராக எடுத்துக்கோங்க. ஜாலியாக இருக்கணும், நல்லா விளையாடணும், டெய்லி விளையாடுங்க. ஏதோ ஒரு விளையாடணும். ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே, அப்படி விளையாடணும் கண்ணன் போல, சரியா? அப்போ எல்லாம் விளையாடுறா. அப்போ கிருஷ்ணா டீம் ஒரு பக்கம், பலராம டீம் ஒரு பக்கம். ஸோ கிருஷ்ணானோட டீம் தோற்று போயிடுது. தோத்தவா என்ன பண்ணோம்னா, ஜெயிச்சவா கேங்லேருந்து ஒருத்தனை உப்பு மூட்டை தூக்கிட்டு ஓடணும். இதுதான் அங்கே ரூல். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், தோற்று போயிட்டான். ஸ்ரீதாமாவை தூக்கிண்டு ஓடுறான். இப்போ கிருஷ்ணன் டீமில் ஒருத்தன் வந்துட்டான். அவன்தான் பிரலம்பாசுரன், கம்சனோட ஃப்ரெண்டு. அப்போ இந்த பிரலம்பாசுரன் என்ன பண்ணுறான், பலராமனை தூக்கிட்டு ஓடுறான். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் ஓடணும். இவன் அதை தாண்டி ஓடுறான். ஒரு லெவல் மேலே அவனால் பலராமனை தூக்க முடியல, அவ்வளோ ஹெவியாக இருக்கார். பகவானை சுமக்கக்கூடிய பலராமன் இல்லையா, அப்போ ஹெவியாக தானே இருப்பார் பலராமன். அதனால் அவன் என்ன பண்ணால் அதனோட ஒரிஜினல் ரூபத்தை எடுத்துக்கிறான். அந்த பிரலம்பாசுரன் எடுத்துட்ட உடனே முதல்ல பலராமன் அப்படி திடுக்குன்றது அவருக்கு. அதுக்குள்ள பகவான் கிருஷ்ணன் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறான், பலராமன் அவ்வளோ பலசாலி தெரியுமாடா, அவரெல்லாம் அடிச்சாருன்னா அவெல்லாம் செது போயிடுவான் அப்படின்னு ஏதோ கத்துனான். உடனே பலராமனுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் ஞாபகம் வருது. தான் ஸ்வயம் ஆதிசேஷன்ற ஞாபகம் வந்து ஓங்கி அடிக்கிறார் இந்த பிரலம்பாசுரனை. தள்ளி அடிச்சா ஓன்னு அழுதுண்டே கீழே விழுந்து உசுரை விட்டுடுறான் பிரலம்பாசுரன். உடனே கண்ணன் கோபர்கள்லாம் பலராமனை கொண்டாடுறார்கள். இது நடந்தது இந்த கதிபீமா அப்படின்ற இடத்துல. அதனால ஆண்டாள் சொல்றார், பிளம்பன் தன்னை பண் அழிய பலதேவன் வென்ற பலராமன் பிரலம்பாசுரனை வதம் செய்த
பாண்டி வடத்து என்னை உய்த்திடுமின். எப்படியும் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுருங்கோ. எப்படியும் கண்ணனும் பலராமனும் மாடு மேய்க்க அங்கே வருவா, கண்ணுக்குட்டிலாம் மேய்ச்சுண்டு. அப்போ என்ன பார்ப்பார், பலராமன் என்ன பார்ப்பார், அப்படி பொண்ணே யாரு நீ, என்ன ஊர் எல்லாம் கேட்டுடு. கிருஷ்ணனுக்காக வந்தியா? சிண்டே கிருஷ்ணா, இந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கா, நந்த பாபாட்ட சொல்கிறேன், பத்திரமா பார்த்துக்கோண்ணே அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாராம். ஏன்னா இந்த பலராமன் தானே ராமானுஜன். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. எல்லாருக்குமே பலராமன் மேலே தனி மரியாதை உண்டு. பலராமன் சொன்னால் கண்ணன் கேட்பான். அதனால பலராமன் பிரலம்பாசுரனை வதம் செய்த பாண்டி வடத்து என்னை உய்த்திடுமின் அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். கர்க சம்ஹிதையில் இந்த பிரலம்பாசுரன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் பகுலாஸ்வர் ராஜா. அப்போ நாரதர் சொல்கிறார், யக்ஷராஜன் குபேரன் வந்து சிவபூஜைக்காக ஒரு பெரிய ஒரு பூந்தோட்டம் வச்சுருந்தோம். யக்ஷர்கள்லாம் அந்த காவல் காத்துட்டு இருந்தா. ஆனாலும் நல்ல பூக்கள் எல்லாம் மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. அதனால் கோபமுற்ற யக்ஷராஜன் குபேரன் என்ன பண்ணிட்டான், யக்ஷனோ மனிதனோ தேவனோ இந்த தோட்டத்தில் யார் பூவை பறித்தாலும் அவர்களுக்கு என் சாபத்தினாலே அசுரனா ஜென்மா கிடைக்கும், பூமியில் போக வேண்டிய கட்டாயம் வந்துடும்னு சாபம் கொடுத்துட்டான். இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஊஹு அப்படின்னு ஒரு கந்தர்வன், ஆஹா ஊஹு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம்ல, கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிக்கலாம். ஆஹா ஊஹு ஓஹோ அப்படின்னு எங்கே சொல்லுவோம்? யார் சொன்னால் கண்டுபிடிங்க பார்க்கலாம், என்னதான் விஷயம் தெரியுதா பார்க்கலாம். ஆஹா ஓஹோ. அப்போ ஊஹுன்ற கந்தர்வன் அவனுடைய பிள்ளை விஜயன்னு ஒருத்தன். பல தீர்த்தங்களில் போய் தீர்த்தம் ஆடிட்டு விஷ்ணுவினுடைய கீதத்தில் ஆனந்தவன் நாம சங்கீர்த்தனம் பாடிட்டு இந்த சைத்திர ரத வனத்திற்கு வந்தான். தெரில எங்கே இருந்துச்சு, ஏன்னா முக்கால்வாசி இதெல்லாம் பத்ரிகாசிரமம் கேதார்நாத் அந்த பக்கம் தான் இருக்கும். மேபி புஷ்பவனம் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸாக இருக்கலாமோ தெரியல. அவன் இந்த சைத்திர ரத வனத்திற்கு வந்தான். ஏன்னா பத்ரிநாத்ல தான் அலகாபுரி. ஸோ இந்த சைத்திர ரத வனத்திற்கு வந்தான். அவன் இந்த நிறைய பூக்களை பார்த்தான், சந்தோஷம் அவனுக்கு. பகவான் பூஜை பண்ணான்னு தான் பறிக்கணும். சில மலர்களை எடுத்ததுமே அவனுடைய கந்தர்வ ரூபம் போயிடுத்து, அசுரன் ஆகிட்டான். உடனே குபேரன் இடத்துல மன்னிப்பு கேட்டு எனக்கு சாப விமோச்சனம் தாங்கோ அப்படின்னு கேட்டான். அப்போ குபேரன் சொன்னான், விஷ்ணு பகவானுடைய பக்தன்டாப்பா, நல்ல சத்தானவன், அதனால் கவலைப்படாத. துவாபரேகத்தோட முடிவில் பாண்டீர வனத்தில் யமுனை கரையில் பலராமர் கையால் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அவன் பூ பறித்ததும் ஒரு விதத்தில் நல்லதாக போயிடுத்து. எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, எல்லாம் நன்மைக்கு. தவறே ஆனாலும் நன்மைக்கு தான், அதில் மாட்டினாலும் நன்மைக்கே, மாட்டிக்கலனாலும் நன்மைக்கே, நல்லதையே செஞ்சாலும் நன்மைக்கே, அவசரப்பட்டாலும் நன்மைக்கே, கோபப்பட்டாலும் நன்மைக்கு, புலம்பினாலும் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஸோ அவன்தான் பிரலம்பாசுரனா வந்தான். குபேரனுடைய ஆசீர்வாதத்தினாலே அவன் ஜம்மனு பலராமர் திருக்கைகளாலே சத்கதி அடைந்தான். சூப்பர்ல, அத்தனை சிரேஷ்டம் இந்த பிரலம்பாசுரன். அது எப்படி வேணாலும் அனுகிரகம் கிடைக்கும். இதுதான் சத்தியம். இது புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? ஸோ சைத்திர ரத வனம்னு சொல்கிறேன். அது எங்கே ஏதுன்னு கண்டுபிடிக்கணும், பார்ப்போம். சரியா? ஸோ
மீதி விஷயம் நாளைக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? கதி பீமான்னு பேர். பலராமர் பிரலம்பாசுரனை வதம் செய்த இடம். ராதே கிருஷ்ணா. இந்த கதி பீமா நான் பார்த்ததில்லை, பார்க்கணும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो भांडीर वट वृक्ष की जय. जय जय. ராதே கிருஷ்ணா. யசோதா கிருஷ்ணனை கட்டி போட்ட நாள்னு சொன்னா, கிருஷ்ணன் நலகூபரன் மணிகிரீவனுக்கு அனுகிரகம் செய்த நாளும் இன்றுதான். சூப்பர்ல. ராதே கிருஷ்ணா.